பழக்கம் 7 தொடர்ச்சி எண்ணங்கள். நாம் என்ன உணர்கிறோம், என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அடிப்படையாகக் கொண்டு நமது மூளை தொடர்ந்து தன்னைத்தானே சீரமைத்துக் கொண்டும் மறுசீரமைப்பு செய்து கொண்டும் இருக்கிறது. இந்த செயல்முறை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது. நமது எண்ணங்களும் சிந்தனைகளும் நமது மூளையின் நரம்பியல் அல்லது உளவியல் செயல்பாட்டில் நீடித்த மாற்றங்களை செய்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, கவலை என்கின்ற ஒரு சிந்தனையினால் மன அழுத்தம் ஏற்படுகிறது. அப்போது அமிக்டலா என்ற நமது மூளையின் ஒரு அங்கம் ஹைப்போதாலமஸ் என்ற சுரப்பிக்கு ஒரு துன்ப சமிக்ஞையை அனுப்புகிறது. அது நரம்பு மண்டலத்தின் மூலம் நமது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் தொடர்பு கொள்கிறது. அந்த தகவல் நமது சிறுநீரகத்தை தாக்கும்போது அங்கு அமைந்திருக்கும் அட்ரினல் என்ற சுரப்பி கார்டிசால் என்கிற ஹார்மோனை சுரக்கிறது. கார்டிசாலின் அளவு அதிகரித்து உடலில் உள்ள இரத்தத்தில் கலக்கிறது. பிபி மற்றும் இதய நோய், தைராய்டு போன்ற பிரச்சனைகள், பல ஆரோக்கிய கேடுகள் விளைகின்றன. எனவே நமது எண்ணங்களுக்கும் உடல் மன ஆரோக்கியத்துக்கும் உள்ள தொடர்பினை நன்கு புரிந்து கொள்வோமா? எண்ணங்கள் என்ற பழக்கத்தை நாம் சீரமைக்கும் போது நமது உள்ளச் சமநிலை மற்றும் உடல் சமநிலை சீரமைக்கப்படுகிறது. அது சமயம் நாம் எடுக்கும் புத்தாண்டு தீர்மானங்கள் எந்தவித தடையுமின்றி நிறைவேற்றப்பட்டு அதில் நாம் வெற்றியும் அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்வோமா? நன்றியுடன் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள்.